Good morning, students. Electromagnetic induction and alternating current. இந்த சாப்டரோட JEE 2024 இந்த கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம பிகினிங்ல டிஸ்கஸ் பண்ண போற சில கொஸ்டின்ஸ்லாம் ஃபாரடேஸ் லா கம் லென்ஸ் லா அந்த ஸ்டைல்ல இருக்கும். அதனால ஒரு மினிமம் வெர்ஷனா ஃபாரடேஸ் லா லென்ஸ் லாவை ரிவைஸ் பண்ணிட்டு என்னென்ன ஃபார்முலாஸ் நம்மளுக்கு எசென்சியலோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராப்ளம்ஸ்குள்ள போகலாம். நான் ஃபாரடேஸ் லால இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அதோட தொடர்ச்சியா லென்ஸ் லாவையும் முடிச்சிருவேன். நான் ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன். மேக்னெட்ல நார்த் போல் சவுத் போல் இருக்கும். இதுல நார்த்ல இருந்து சவுத்துக்கு சம் இன்விசிபிள் லைன் பாஸ் ஆகும். அந்த லைனுக்கு பேர் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த சாப்டர்ல அதை மேக்னெட்டிக் பிளக்ஸ் சைன்னு சொல்லலாம். இதோட ஃபார்முலா BA cos θ. நெக்ஸ்ட் ஒரு காயில் ஒண்ணு எடுத்துக்கிறேன். இந்த காயிலுக்கு அக்ராஸா ஒரு கால்வனாமீட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த மேக்னெட்டை நான் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண போறேன். அப்படி மேக்னெட்டை உள்ள எடுத்துட்டு வரப்ப மேக்னெட்ல இருக்கிற மேக்னெட்டிக் பிளக்ஸ் காயில்ல நிறைய லிங்க் ஆகும். மேக்னெட்டை வெளியே கொண்டு போயிட்டா மேக்னெட்ல இருக்கிற மேக்னெட்டிக் பிளக்ஸ் காயில்ல கம்மியா லிங்க் ஆகும். அப்ப பிளக்ஸ் லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆகுது. ஃபாரடே என்ன கண்டுபிடிச்சாருன்னா எப்பப்பெல்லாம் பிளக்ஸ் காயில்ல லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆர் வேரி ஆகுதோ அப்பெல்லாம் கால்வனாமீட்டரோட நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுறத நோட்டீஸ் பண்றாரு. கால்வனாமீட்டரோட நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நம்மளுக்கு EMF இன்டியூஸ் ஆயிடுச்சுன்னா இதுல இது ரெண்டுமே நடந்திருக்கும். பிளக்ஸ் லிங்க் ஆகுறது நடக்கலைனாலும் EMF வராது, சேஞ்ச் ஆகலைனாலும் EMF வராது. ரெண்டுமே நடந்திருக்கணும். அப்ப பிளக்ஸ் லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டா ஒண்ணு நீங்க மேக்னெட்டா அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணணும், காயில ஸ்டேஷனரியா வச்சுக்கணும். ஆர்எல்ஸ் காயில அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணலாம், மேக்னெட்டா ஸ்டேஷனரியா வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருக்கணும். யாராவது ஒரு ஆள் மூவ் ஆனா மச் பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேக்னெட்டை உள்ள கொண்டு போறீங்க, பிளக்ஸ் லிங்க் ஆகுறது இன்க்ரீஸ் ஆகுது. பிளக்ஸ் லிங்க் ஆகுறது இன்க்ரீஸ் ஆகுறப்போ உங்களுக்கு வந்து கால்வனாமீட்டர்ல உள்ள நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுறது கிரேட்டர் பொசிஷனுக்கு போகுது. அப்படியே மேக்னெட்டை ஃபுல்லா காயிலுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டீங்க. கால்வனாமீட்டர் இப்போ ஃபுல் ரிசல்ட்டை ஷோ பண்ணுது. கால்வனாமீட்டர் ஃபுல் ரிசல்ட்டை ஷோ பண்ணுதுன்னு மேக்னெட்டை மூவ் பண்றதை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உடனே 0 ஆயிரும் ரீடிங். ஏன் அப்படின்னா மேக்னெட்டை மூவ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா பிளக்ஸ் லிங்க் ஆயிருக்கும், சேஞ்ச் ஆயிருக்காது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரெண்டுமே நடந்திருந்தாதான் ரிசல்ட் வரணும். ஃபாரடே அவரோட எக்ஸ்பிரிமெண்ட்ல தெளிவா சொல்றாரு. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சப்போஸ் நீங்க மேக்னெட்டை இங்க வச்சிருக்கீங்க, பின்னாடி எடுத்துட்டு போறீங்க, அப்போ பிளக்ஸ் லிங்கே ஆகாது. அப்படி பிளக்ஸ் லிங்கே ஆகலைனாலும் உங்களுக்கு EMF வராது. பிளக்ஸ் லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆச்சுன்னா EMF இன்டியூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம்ல, இதுதான் ஃபாரடேவோட ஃபர்ஸ்ட் லா. Whenever the amount of magnetic flux linked with a closed coil changes, an EMF is induced in that coil. EMF காயில்ல தான் இன்டியூஸ் ஆகும். EMF இன்டியூஸ் ஆயிருக்குங்கிறத நம்ம கால்வனாமீட்டர் வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்ப செகண்ட் லா என்ன? That induced EMF directly proportional to rate of change of flux linked with that coil. நான் proportional தூக்கிட்டு number of turns போட்டு, இதான் செகண்ட் லா. முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் லால EMF இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு ஸ்டேட் பண்றோம். செகண்ட் லால எவ்வளவு இன்டியூஸ் ஆகும்னு சொல்றோம். எவ்வளவு இன்டியூஸ் ஆகும், எவ்வளவு பிளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளவு இன்டியூஸ் ஆகும். நிறைய சேஞ்ச் ஆச்சுன்னா நிறைய இன்டியூஸ் ஆகும், கம்மியா சேஞ்ச் ஆச்சுன்னா கம்மியா இன்டியூஸ் ஆகும். இதான் ஃபாரடேவோட எக்ஸ்பிரிமெண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சயின்ஸ்ல ஒரு முக்கியமான எக்ஸ்பிரிமெண்ட். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அப்புறம் சயின்ஸ்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர், பிசிக்ஸ்ல ரிசர்ச்லாம் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் நடக்குது. அந்த அளவுக்கு இது பயங்கர இம்பார்ட்டன்டான எக்ஸ்பிரிமெண்ட்.
இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஃபாரடே ஆஃபர் பண்றப்பே நிறைய சயின்டிஸ்ட் என்னடா இவ்வளவு சூப்பரா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஃபாரடே பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன வெஞ்சன்ஸ் பொறாமையே என்ன ஆகுதுன்னா வருது. அதுல சில சயின்டிஸ்ட் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஃபாரடே சொல்லாத ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு செக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் லென்ஸ் உள்ள வந்து லென்ஸ் லா அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள எடுத்துட்டு வராங்க. இப்ப நீங்க மேக்னெட்டா அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணீங்கன்னா மேக்னெட்ல இருக்கிற மேக்னெட்டிக் பிளக்ஸ் காயில்ல லிங்க் ஆகுறது வேரி ஆகி சோ தட் காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி அந்த இஎம்எஃப் என்ன ஆகும்னா கரண்டா காயிலே சர்க்குலேட் ஆகும். காயில் வழியா கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா காயிலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா மேக்னெட்டா மாறும். அப்படி காயில் மேக்னெட்டா மாறுச்சுன்னா காயில்ல நார்த் போல் சவுத் போல் வரும். இப்ப இந்த நார்த் மேக்னெட் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் டெஃபினட்டா நார்த் போல் வந்து இந்த நார்த் அந்த நார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா அப்போஸ் பண்ணும். இதுதான் லென்ஸ் கண்டுபிடிச்சது. அப்ப இந்த நார்த் உள்ள வருதுன்னா இங்க நார்த் போல் ஜெனரேட் ஆகுற மாதிரி தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதுதான் லென்ஸ் சொல்றாரு. The induced current produced in a circuit will flows in a direction that will oppose the cause producing it. பர்டிகுலரா இந்த அப்போஸ்ங்கிற வேர்டை ஹைலைட் பண்ற மாதிரியே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 5-6 ப்ராப்ளம் 5-6 இல்ல அதுக்கு மேலே என்ன பண்ணிருக்கோம்னா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இந்த அப்போஸ்ங்கிற வேர்டை ஹைலைட் பண்ணி நார்த் சவுத் எப்படி போடுறது, பொலாரிட்டி எப்படி போடுறது, கெப்பாசிட்டர்னு ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணி அதுல பிளஸ் வருமா மைனஸ் வருமா இப்படி எல்லாம் பார்த்திருக்கோம். கொஞ்சம் அந்த இடத்துல நீங்க கவனமா இருங்க. போர்டு எக்ஸாம்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ட்ரன்ஸ்லாம் அந்த மாதிரி பெருசா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதை நான் ஆல்ரெடி நடத்துறப்பே சொல்லியிருப்பேன். போர்டுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல எதுவும் புரியலன்னா பழைய வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணது இருக்கும், அதை பாரு. அதுலயும் புரியலன்னா என்கிட்டே கேளு. இதான்ப்பா லென்ஸ்லா. லென்ஸ்லா எஃபெக்டுக்கு நம்ம ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். இப்ப இதே சவுத் போல் உள்ள வருதுன்னா இங்க சவுத் வர மாதிரி கரண்ட் டைரக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி காசை அப்போஸ் பண்றதுக்கு கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகணுமோ அப்படிதான் ஃப்ளோ ஆகணும் லென்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போஸ்ங்கிற வேர்டை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். இதான் ஃபாரடேஸ் லா, லென்ஸ் லா. சுருக்கமா இதான். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ல ஃபாரடேஸ் லா, லென்ஸ் லா ரெகுலர்ல டிஸ்கஸ் பண்றப்ப டீடைல்டா பார்த்திருப்போம். மேஜர் பாயிண்ட்ஸ் வந்து இதான். இதுல இருந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு ஒரு டைட்டிலுக்குள்ள போயிருந்தேன். மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இதுலதான் ஏசி ஜெனரேட்டர் பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். இப்ப அந்த ட்ராக் போகாம கொஞ்சம் டயக்ராம், என்ன மாதிரியான வேரியேஷனை கிரியேட் பண்ணா என்ன மாதிரியான இஎம்எஃப் ஈக்குவேஷன் வருங்கிற அந்த ஃபார்முலாவை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்குவோம். இப்ப நான் என்ன லிஸ்ட் அவுட் பண்ண போறேனோ அது ஆல்ரெடி உனக்கு நான் டீச் பண்ணிருக்கேன். நீ நம்ம நோட்ஸ்ல கன்க்ளூஷன் ஹேண்ட் ரிட்டன்ல இப்ப நான் என்ன லிஸ்ட் அவுட் பண்றேனோ அதை எழுதியிருப்பேன். ஸோ இது இருந்தா ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்ப இந்த மேக்னெட்ல நார்த் அண்ட் சவுத் போல பிரேக் பண்ணி இப்படி டிரா பண்ணிக்கிறேன். காயில இப்படி சென்டர்ல வரைஞ்சுக்கிறேன். இந்த காயில நான் ரொட்டேட் பண்ண போறேன். ஸோ காயில ரொட்டேட் பண்றேன். காயில மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ரொட்டேட் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்டு காயில்ல லிங்க் ஆகுறது வேரி ஆகி காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் ஓட ஃபார்முலா E0 sin ஒமேகா டி. இதுல E0க்கு பதில் NBA ஒமேகான்னு எழுதலாம். E0ங்கிறது மேக்சிமம் இஎம்எஃப். காயில் ரொட்டேட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம ஓரியன்டேஷன் ஆஃப் காயில்ங்கிற டைட்டில் கீழே படிச்சோம். இதுலதான் ஏசி ஜெனரேட்டரும் எக்ஸ்டெண்ட் பண்ணி படிச்சோம். ரெண்டாவது அதே மேக்னெட் பிக்ஸ் பண்ணிட்டேன், அதே காயில் வச்சிருக்கேன். காயில் மேல ஒரு மூவபிள் ராட் வச்சிருக்கேன். காயிலோட சைட் லென்த் L. இந்த ராடை நான் அப் அண்ட் டவுன் மூவ் பண்றப்ப காயிலோட ஏரியா வேரி ஆகும். இதுல இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து BLV. விங்கிறது ராடோட வெலாசிட்டி. அடுத்து மூணாவது மெத்தடு, அதே மேக்னெட் எடுத்துக்கிறேன், அதே காயில க்ளோஸ் பண்ணி டிரா பண்றேன். காயிலே வெளியவோ, அதாவது காயிலே இப்படி வெளியே எடுக்கிறது, ஒரு டெஸ்க்ல ஒரு மேஜோட டிரா இருக்குல்ல, அந்த டிராவை வெளியே இழுக்கிற மாதிரி உள்ள இழுக்கிற மாதிரி கொண்டு போனோம்னா அப்பயும் இந்த காயிலோட ஏரியா லிங்க்டு வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகும். இப்படி பண்ணாலும் வேரி ஆகும். ஏன்னா இப்ப நீங்க ராடை இங்க வச்சீங்கன்னா இந்த அளவுக்கு ஏரியா இன்வால்வ் ஆகும். ராடை கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா ஏரியா ஜாஸ்தியா இன்வால்வ் ஆகும். மித்ததெல்லாம் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும். இப்ப ராடு இங்க இருக்குன்னா இந்த அளவுக்கு காயில் மட்டும் தான் கான்ட்ரிபியூட் ஆகும், மித்ததெல்லாம் கனெக்ஷன்லயே வராது. அப்ப ராடை நீங்க அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணீங்கன்னா காயிலோட ஏரியா வந்து இன்வால்வ்டு வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகுது. அப்ப இஎம்எஃப் ஓட ஃபார்முலா BLV.
இதுல விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் ராடு. இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங் ராடுங்கிற சினாரியோவை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த காயிலே உள்ள தள்ளுறது வெளியே தள்ளுறது அப்படி பண்ணலாம். அப்பயும் காயிலோட ஏரியா இன்வால்வ்டு வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகும். அப்ப இஎம்எஃப் ஓட ஃபார்முலா பிஎல்வி. எப்பயாவது இந்த காயில்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சேர்த்துக்கலாம். எப்ப நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்திருந்தாலும் அதை இஎம்எஃப் ஓட ரிசல்ட்ல ஃப்ரண்ட்ல என்ன பண்ணிக்கலாம்னா சேர்த்துக்கலாம். சோ இது தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா அதே மேக்னெட் எடுத்துக்கிறேன். ஒரு ராடு இருக்கு, ராடோட லென்த் எல். ராட வந்து ஜஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் பண்றது. ராட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் பண்ணாலும் இஎம்எஃப் ஓட ஃபார்முலா பிஎல்வி தான். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய நம்ம பார்த்திருப்போம். இது வந்து ஃபோர்த் ஒன்னு. இப்ப நான் என்னென்னலாம் டிஸ்பிளே பண்றனோ எல்லாத்துக்குமே நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன்னா எவிடன்ஸ் கொடுத்துருக்கேன். சிலது வந்து ஏர்லியரா கொடுத்திருப்பேன், சிலது வந்து லேட்டரா கொடுத்திருப்பேன். சோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா எவிடன்ஸ் கொடுத்துருக்கேன். அதோட கன்சாலிடேட்டட் வெர்ஷன் தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இது ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் அதே மேக்னெட் எடுத்துக்கிறேன். நான் மேக்னெட் ஏன் பிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்காண்டி பிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுல நான் ஒரு ராடு வைக்கிறேன். ராடோட லென்த் வந்து எல். இந்த ஆக்சிஸ ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு ராட நான் ரொட்டேட் பண்றேன் வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. இப்ப இஎம்எஃப் ஓட ஃபார்முலா 1/2 b ஒமேகா எல் ஸ்கொயர். இது நம்ம நோட்ஸ்ல 9th ப்ராப்ளத்துல இதுக்கான எவிடன்ஸ் கொடுத்திருப்பேன். 9 and 10th ப்ராப்ளம் இந்த ஸ்டைல்ல இருக்கும். பின்னாடி ஒரு 24 25 ப்ராப்ளத்துக்கு அப்புறமும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நியூமரிக்ஸ் டீல் பண்ணிருப்பேன். சோ இதான்ப்பா டோட்டலா இஎம்எஃப் கால்குலேட் பண்றதுக்கான டிஃபரெண்ட் ஃபார்முலா அக்கார்டிங் டு ஹூ வில் ரொட்டேட் ஆர் ஹூ வில் வேரி ஆர் ஹூ வில் மூவிங் அப்படிங்கிறத வச்சு நீ சரியான ஃபார்முலாவை பிக் பண்ணிக்கணும். சில நேரங்கள்ல நிறைய டேட்டாஸ் கொடுப்பாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு, டைம், தீட்டா அப்படின்னு நிறைய டேட்டாஸ் கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்க லென்ஸ் லா ஆர் ஃபாரடேஸ் லா, மோஸ்ட்லி லென்ஸ் லா, இதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க இஎம்எஃப் கால்குலேட் பண்ணணும். அந்த மாதிரி வரும். அதாவது இதுக்குள்ளேயே போக மாட்டோம். ஸோ டேட்டாஸ் நிறைய இருக்கிறப்ப இந்த மாதிரி போய் டீல் பண்ணும். இப்ப அதுல ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ வந்து JEE 2024 நேத்து நைட்டு பிடிஎஃப் அனுப்பிச்சிருப்பேன். இன்னொரு போன்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் இருக்கிற பேஜ்ல இருங்க, ஆன்சர் இருக்கிற பேஜுக்கு போவேனா ஒரு கொஸ்டினா டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவோம். கொஸ்டின் நம்பர் 1. A square loop of side 15 centimeter being moved towards right at constant speed of 2 centimeter per second as shown in figure. The front edge enters the 50 centimeter wide magnetic field at t equal to 0. The value of induced EMF in the loop at t equal to 10 second will be. அதாவது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஒரு ஸ்கொயர் லூப் இருக்கு. இதோட சைட் லென்த் வந்து 15 சென்டிமீட்டர். இது 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்பீட்ல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்ட்ரி ஆகுது. கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் அப்படிங்கிற இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லென்த்தை 2 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்பீட்ல ஸ்கொயர் லூப் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள கிராஸ் பண்ணி போகுது. அப்ப உள்ள என்ட்ரி ஆகி வெளியே வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அதை கண்டுபிடிக்கணும். ஸ்பீடோட பேசிக் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். இதுல இருந்து டைம் கண்டுபிடிச்சா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னு வந்துடும். டிஸ்டன்ஸ் வந்து 50 சென்டிமீட்டர், ஸ்பீட் வந்து 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட். சால்வ் பண்ணா 25 செகண்ட்ஸ். அப்ப இந்த ஸ்கொயர் லூப் மேக்னெட்டிக் ஃபீல்ட கிராஸ் பண்றதுக்கு 25 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. கொஸ்டின்ல 10 செகண்ட்ஸ்ல இஎம்எஃப் என்னன்னு கேக்குறாங்க. 10 செகண்ட்ல அப்ப ஸ்கொயர் லூப் கம்ப்ளீட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளதான். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஜோன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப லூப் உள்ள யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு 10 செகண்ட்ஸ்ல. ஃபீல்டு வேரி ஆனாதான் இஎம்எஃப் வரும். அப்ப லூப் உள்ள 10 செகண்ட்ஸ்ல யூனிஃபார்ம் ஃபீல்டுல மாட்டுது, ஃபீல்டு வேரி ஆகல, அதனால இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வந்து 0. சாதாரண கேள்வி. டேட்டாஸ் பெருசா இல்ல, டேட்டாஸ் இருக்கு. அதே நேரத்துல வந்து நீங்க இஎம்எஃப் ஓட இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஆர் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த கொஸ்டின் இல்ல. ஏன்னா
ஃபீல்டு வேரி ஆகணும், அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். நான் வந்து ஃபீல்டு ரொம்ப தூரத்துக்கு இருக்கு, லூப் உள்ள போகுது, 10 செகண்ட்னு ஒரு பர்டிகுலர் டைம்ல வேற இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. அப்ப 10 செகண்ட்ல லூப் எங்க இருக்குன்னு செக் பண்றேன். 10 செகண்ட்ல லூப் வந்து ஃபீல்டுக்குள்ள இருக்கு. ஃபீல்டு யூனிஃபார்ம், ஃபீல்டுக்குள்ள பாதியும் வெளியே பாதியும், இல்ல ஃபீல்டுக்குள்ள இந்த சைடு பாதி வெளியே பாதி அப்படியெல்லாம் இருந்ததுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். கம்ப்ளீட்டா லூப் ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதுனால, ஃபீல்டு வேரி ஆகாததுனால எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் போகும். A rectangular loop of length 2.5 meter and width 2 meter is placed at 60 degree to a magnetic field of 4 Tesla. The loop is removed from the field in 10 seconds. The average EMF induced in the loop during this time is அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய டேட்டாஸ் கொடுத்துட்டு இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. நிறைய டேட்டாஸ் கொடுத்துட்டு இஎம்எஃப் அப்படின்னா நாம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபாரடேஸ் லா கம் லென்ஸ் லாவோட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். லூப்னு சொல்லிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வராது, அதை விட்டுறலாம். மைனஸ் டிசை பை டிடிஏ டெல் சை பை டெல்டின்னு எழுதலாம். மைனஸ் ரீடைம், டெல் சைனா சேஞ்ச் இன் ஃபிளக்ஸ்னு அர்த்தம். சேஞ்ச் இன் ஃபிளக்ஸ்னா ஃபைனல் ஃபிளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃபிளக்ஸ். டெல்டினா சேஞ்ச் இன் டைம், அதை சிம்பிளி டீன்னு எழுதலாம். ஃபிளக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த இடத்துல போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஃபிளக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா பிஏ காஸ் தீட்டா. இனிஷியல் ஃபிளக்ஸ் வேணும். இனிஷியலா மேக்னெட்டிக் ஃபீல்ட் 4 டெஸ்லான்னு சொல்லிட்டாங்க. ரெக்டாங்குலர் லூப்னு சொல்லிட்டு லென்த்தும் வித்தும் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலரை பொறுத்தவரையே லென்த் இன்டு வித்தை மல்டிப்ளை பண்ணா ஏரியா கிடைச்சிடும். லென்த் 2.5, வித் எவ்வளவு அப்படின்னா 2. தீட்டா டைரக்டா கொடுத்துட்டாங்க 60 டிகிரின்ட்டு, அதையும் ஃபில் பண்ணிட்டேன். காஸ் 60 1/2, அது இந்த 2ஓட கேன்சல் ஆயிடும். 4 into 2.5 10ன்னு வரும். மேக்னெட்டிக் பிளக்ஸோட யூனிட் வந்து வெபர். அப்ப இனிஷியல் பிளக்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து ஃபைனல் பிளக்ஸ் வேணும். கொஸ்டின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி ஃபைனலா அந்த ரெக்டாங்குலர் லூப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து வெளியே வந்துருச்சு, இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லாத இடத்துக்கு போயிருச்சு, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. தி லூப் இஸ் ரிமூவ் ஃப்ரம் தி ஃபீல்ட் அப்படின்ட்டாங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 ஆயிடும். 0 போட்டா ஃபைனல் பிளக்ஸ் 0ன்னு வந்துடும். இந்த ரெண்டு டேட்டாவே அதுல போட்டா நம்மளுக்கு இஎம்எஃப் கிடைச்சிரும். மைனஸ் ரீடைம், ஃபைனல் பிளக்ஸ் 0, இனிஷியல் பிளக்ஸ் 10 வெபர். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 10 செகண்ட் ஆகுதுங்கிறாங்க. சால்வ் பண்ணா உங்களுக்கு 1 வோல்ட்னு வரும். இந்த மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. ஏன்னா ஆப்சன்ஸ்ல பாத்தீங்கன்னா +1 வோல்ட் -1 வோல்ட்னு பிளஸ் மைனஸ் வேரியேஷனை ஹைலைட் பண்ணி ஆப்சன்ஸ் இருக்கு. நீ எப்பயும் லென்ஸ்லா யூஸ் பண்ணி தான் ஆன்சர் எடுக்கணும். அதனால இந்த மைனஸ் வந்துச்சுன்னா அந்த மைனஸோட சேர்த்து இருக்கிற ஆப்ஷன் தான் எடுக்கணும். சில நேரங்கள்ல ஆப்ஷன்ஸ்ல இந்த மைனஸ் பிளே இருக்காது. அப்ப நீ அதை போடல இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டனா கூட இஷ்யூஸ் வராது. ஆனா சில நேரங்கள்ல அந்த மைனஸ் பிளே இருக்கும். இப்ப இதுல ஆப்ஷன்ஸ்ல அந்த மைனஸ் பிளே இருக்கு, கவனமா இருக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஓவர், முடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி சொன்னதான், நிறைய டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா போகணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் கூட அப்படிதான் இருந்தது, நிறைய டேட்டாஸ் தான் இருந்தது. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல வெலாசிட்டி இருந்தது, லூப்பை மூவ் பண்றதா சொன்னாங்க. லூப் மூவ் ஆகுது, வெலாசிட்டினா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். பட் ஒரு பர்டிகுலர் டைம்ல இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. பர்டிகுலர் டைம்ல லூப் எங்க இருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணி பாக்குறப்ப லூப் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இஎம்எஃப் வராதுன்னு நான் முடிவு பண்ணிருப்பேன். ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு இந்த ஃபார்முலா வச்சு பண்ணிடலாங்கிற மாதிரி டீல் பண்ண முடியல. க்ளூஸ்லாம் வந்து ஃபார்முலா வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டெம்ப்ட் என்ன ஆகுது, ஃபார்முலா வச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிவன் எல்லாமே நம்மளுக்கு ஆஃபர் ஆயிருக்கு. ஆனா ஃபார்முலா வச்சு பண்ற மாதிரி இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கு. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு ப்ராப்ளம். அடுத்து நான் தேர்ட் கொஸ்டின் போறேன். இல்லைன்னா இப்படி யோசிப்போமே, 0ங்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் இஎம்எஃப் வந்து உனக்கு என்ன ஆகலாம்னா 0 வரலாம். அப்ப 0 இருந்ததுன்னா ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு நீ என்ன பண்ண அப்படின்னா யோசிச்சு பார்த்து ட்விஸ்ட் இருந்தா ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணி டீல் பண்ணு. ஸோ அடுத்து நான் தேர்ட் ப்ராப்ளம் போறேன். தேர்ட் ப்ராப்ளம் ஏறக்குறைய இதே ஸ்டைல் தான்.
A coil is placed perpendicular to a magnetic field of 5,000 Tesla. When the field is changed to 3,000 Tesla in 2 seconds, an induced EMF of 22 volt is produced in the coil. The diameter of the coil is 0.02 meter. The number of turns in the coil அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க, இஎம்எஃப் கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் இன்டூ டி சை பை டிடி மைனஸ் என் இன்டூ டி சை பை டிடியை டெல் சை பை டெல் டின்னு எழுதலாம். மைனஸ் என் ரீடைன், டெல் சைனா ஃபைனல் பிளக்ஸ் மைனஸ் இனிஷியல் பிளக்ஸ்னு எழுதலாம். டீனா ஜஸ்ட் டெல் டிஏ ஜஸ்ட் டீனே போட்டுக்கலாம். இதுல பிளக்ஸ் கண்டுபிடிங்க. பிளக்ஸோட ஃபார்முலா பிஏ காஸ் தீட்டா. பி ரீடைன் பண்றேன். ஏக்கு பதில் நீங்க பை ஆர் ஸ்கொயர்னு மாத்திக்கலாம். ஏன்னா காயில்னா அது சர்க்குலர் காயில மீன் பண்ணும். சர்க்குலர் காயிலோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர். கிவன் டேட்டால டயாமீட்டர் இருக்கிறதுனால ரேடியஸை நீங்க டயாமீட்டரா கூட மாத்திரலாம். அப்ப பை டி ஸ்கொயர் பை 4, அப்புறம் காஸ் தீட்டா ரீடைன். இப்ப இனிஷியல் கம் ஃபைனல் பிளக்ஸ் கண்டுபிடிக்கணும். இனிஷியலா பி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 5,000 டெஸ்லா. ஃபைனலா பி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 3,000 டெஸ்லா. 5/4 நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரீடைன் பண்றேன். டயாமீட்டர் கிவன்ல ஆஃபர் பண்ணிருக்காங்க. டயாமீட்டர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0.02. அப்ப டி ஸ்கொயருக்கு பதில் 0.02 ஹோல் ஸ்கொயர். அப்புறம் காயில் இஸ் ஹெல்டு பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரெகுலர் கிளாஸ்லயே டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஹெல்டு பர்பெண்டிகுலர்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தீட்டா 0ன்னு வரும். ஹெல்டு பேரல்னா தீட்டா 90ன்னு வரும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நான் இதை காயிலா எடுத்துக்கிறேன். இது நார்த் மேக்னட், இது சவுத் மேக்னட். நார்த்ல இருந்து சவுத்துக்கு மேக்னட்டிக் ஃபீல்ட் இப்படி போகும். மேக்னட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா காயில் வைக்கிறதுனா இப்படி. இதான் ஹெல்டு பர்பெண்டிகுலர். இதான் காயிலோட ஏரியா. அப்ப ஏரியா டைரக்ஷன் இப்படி இருக்கும். மேக்னட்டிக் ஃபீல்ட் ஃப்ரம் நார்த் டு சவுத் இப்படிதான் போகுது. இந்த ஃபார்முலா படி தீட்டாங்கிறது பிக்கும் ஏரியாவுக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிள். ஸோ பியும் இப்படிதான் இருக்கு, ஏரியாவும் இப்படிதான் இருக்கு. அப்போ உங்களுக்கு தீட்டா என்ன ஆகும் அப்படின்னா 0ன்னு வரும். ஏன்னா ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அதனால ஹெல்டு பர்பெண்டிகுலர்னா இந்த இடத்துல காஸ் தீட்டா 0 ஆயிரும். செகண்ட், அதாவது ஃபைனல்லையும் தீட்டாவை பத்தி எதுவும் சொல்ல. அப்ப அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஏரியா வந்து இனிஷியலும் ஃபைனலும் ஒரே மாதிரி இருக்கு. தீட்டா விஷயமும் இனிஷியலும் ஃபைனலும் ஒரே மாதிரி இருக்கு. மேக்னட்டிக் ஃபீல்ட் மட்டும் இனிஷியலா 5,000 இருந்தது, ஃபைனலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3,000 குறைஞ்சிருக்கு. இப்ப இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எனக்கு இனிஷியல் பிளக்ஸ் 1.57 வருது, ஃபைனல் பிளக்ஸ் 0.942 வருது. இது அப்படியே என்ன பண்ணுங்கன்னா இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. கொஸ்டின்ல இஎம்எஃப் 22 வோல்ட்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபைனல் பிளக்ஸ் எழுதிட்டான், இனிஷியல் பிளக்ஸும் எழுதிட்டான். இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 செகண்ட்ஸ். இதுல இருந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். கால்குலேட் பண்ணி பார்த்தா எனக்கு 17 வரும். முடிச்சாச்சுப்பா. கொஸ்டின் நம்பர் 3 ஓவர். அவ்வளவுதான். ஸோ இதுல எனக்கு 1 இம்பார்ட்டன்ட், 2 and 3 நம்ம ரெகுலர் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண ஸ்டைல்ல வந்த கொஸ்டின் தான். ஸோ அடுத்து நான் 4th கொஸ்டின் போறேன். 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. A rod of length 60 centimeter rotates with angular velocity 20 radian per second about its perpendicular bisector in a uniform magnetic field of 0.5 Tesla. The direction of magnetic field is parallel to the axis of rotation. The potential difference between two ends of the rod is dash volt. அதாவது இந்த மாதிரி ஒரு ராட் இருக்கு. பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா ராடோட மிட் பாயிண்ட் வழியா ஒரு லைன் போடணும். இந்த லைனை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு ராட் என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது, இப்படி சுத்துது. இப்ப இந்த 2 எண்டுக்கு அக்ராஸா ராட்ல ப்ரொடியூஸ் ஆகுற இஎம்எஃப் என்ன, ஆர் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க.
நான் நீட்டா எழுதியிருக்கேன் பாருங்க. ராடு ரொட்டேட் ஆச்சுன்னா இஎம்எஃப் கால்குலேட் பண்றதுக்கு இதான் ஃபார்முலா. ஸோ அப்போ ஃபார்முலாவை எழுதிட்டேன். 1/2 பி ஒமேகா எல் ஸ்கொயர். நான் என்ன பண்றேன்னா இந்த எண்டை ஏன்னு மார்க் பண்றேன், இந்த எண்டை சீனு போடுறேன், மிட் பாயிண்ட ஓனு போடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட ஃபார்முலா எப்ப சப்போர்ட் பண்ணா ஆக்சிஸ் ராடோட ஒரு எண்ட்ல இருந்தா சப்போர்ட் பண்ணும். ஆனா இதுல ஆக்சிஸ் மிடில்ல இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டா பிரிச்சு டீல் பண்ண போறேன். இந்த சைடு ஒரு ஹாஃப் ராடு, இந்த சைடு ஒரு ஹாஃப் ராடுன்னு ரெண்டா பிரிச்சு 2 தடவை இஎம்எஃப் கால்குலேட் பண்ணி அதை ரெண்டையும் வச்சு டார்கெட்டட் இஎம்எஃப் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதே ஆக்சிஸ் இங்க இருந்தா பிரச்சனையே இல்லை. இதான் ஃபார்முலா, டேட்டா போட்டா ஆன்சர் உண்டு. எனக்கு ஆக்சிஸ் அப்படி இல்லை, மிடில்ல இருக்கு. அதனால இந்த பார்ட் எடுத்துக்கிறேன். அப்ப இந்த பார்ட்ல இஎம்எஃப் ஆர் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் விஏ மைனஸ் வி நாட் மைனஸ் விஏ கண்டுபிடிக்க போறேன் ஃபார் திஸ் பார்ட். இதான் ஃபார்முலா 1/2 பி ஒமேகா. இந்த பார்ட்டை பொறுத்தவரைய ஹாஃப் தி லென்த் தான் இருக்கு. அப்ப எல் இருக்கிற இடத்துல நீங்க L/2 போட்டோம். அடுத்து நான் இந்த பார்ட்டுக்கு பண்ண போறேன். இந்த பார்ட் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு வி நாட் மைனஸ் விசின்னு வரும். லெப்ட் சைட் பார்ட்டுக்கு பண்ண போறேன். இந்த வி நாட் அதாவது சென்டர் பாயிண்ட் ரெஃபரன்ஸா வச்சு ரைட் சைடு, சென்டர் பாயிண்ட் ரெஃபரன்ஸா வச்சு லெப்ட் சைடு பண்ணிருக்கேன். இதுக்கு என்ன வரும்னா அதே 1/2 பி ஒமேகா, லென்த் வந்து L/2 ஹோல் ஸ்கொயர். இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா வி நாட் கேன்சல் ஆயிரும். இது மைனஸ் விசின்னு வரும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப பிளஸ் விஏன்னு வரும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 0. அப்ப விஏ மைனஸ் விசி வில் பிகம் அஸ் 0. இதான் இதுக்கான ஆன்சர். இதே இந்த ராடு வந்து இப்ப இந்த டயக்ராம்ல போட்டிருக்கிற மாதிரி எண்ட்ல, ராடோட ஆக்சிஸ் வந்து எண்ட்ல இருந்ததுன்னா இதான் ஃபார்முலா. ராடோட ஆக்சிஸ் மிடில்ல இருக்கிறப்ப நான் என்ன பண்ணும், 2 ஹாஃபா ராடை பிரிச்சுட்டு டீல் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஸோ 4th கொஸ்டின் ஓவர். அடுத்து 5th கொஸ்டின். A square loop PQRS having 10 turns, area 3.6 into 10⁻³ meters squared and resistance 100 ohm is slowly and uniformly being pulled out of a uniform magnetic field of magnitude B is equal to 0.5 Tesla as shown. Work done in pulling the loop out of the field in 1 second is dash into 10⁻⁻6 joule. ஒரு ஸ்கொயர் லூப்பை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து வெளியே எடுக்கிறாங்க. அதோட வெலாசிட்டி இருக்கு பாருங்க அந்த இடத்துல. எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெலாசிட்டி கொடுக்கல, பட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து வெளியே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 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 இந்த ப்ராசஸ்க்கான ஒர்க் டன் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இந்த இடத்துல உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். லூப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து வெளியே வருது, இல்ல லூப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போகுது அப்படின்னா அப்ப இஎம்எஃப் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா பிஎல்வி. அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டான். சப்போஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஏதாவது பிளே பண்ணிருக்கு அப்படின்னா, இப்ப இவங்க சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் லூப் வில் ஹாவ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 10 அப்படின்னு. அப்ப நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் உள்ள சேர்த்துக்கங்க. இஎம்எஃப் வச்சு ஈஸியா லூப்ல சர்க்குலேட் ஆகிற கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா இஎம்எஃப் டிவைடட் பை லூப்போட ரெசிஸ்டன்ஸ். இஎம்எஃப்க்கு பதில் என்பி எல்வி, ரெசிஸ்டன்ஸ்க்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆர் போட்டுக்கிறேன். இப்ப எனக்கு கரண்ட் கிடைச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. ஒர்க்னா பவர் இன்டு டைம். பவரோட ஃபார்முலா I²R இன்டு டைம்னு போட்டுடலாம். ஒர்க்கோட ஃபார்முலா இது. இது வந்து பிசிக்கல் ஒர்க்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற அந்த பாயிண்ட லென்ஸ்லால வெரிஃபை பண்ற மாதிரி ஒரு தியரி டிஸ்கஷன் பார்த்திருப்போம். அந்த தியரி என்சிஆர்டிக்கு கிடையாது, ஆனா இந்த டிஸ்கஷன் நான் உனக்கு நடத்தியிருப்பேன். அங்க போய் செக் பண்ணி பாரு. மெக்கானிக்கலா நம்ம பண்ண ஒர்க்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் ஈக்குவல்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இவங்க வந்து லூப்பை புல் பண்ற மெக்கானிக்கல் ஒர்க் கேட்டிருக்காங்க. நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். 2 ஈக்குவல். அதனால I²RTன்னு வந்துடும். ஐக்கு பதில் NBLV டிவைடட் பை R ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம் இன்டு RT. அப்ப NBLV ஹோல் ஸ்கொயர்டு பை ஆர்னு வந்துடும். ஏன்னா R² வரும், ஒரு R கேன்சல் ஆகி பை ஆர்னு வந்துடும், இன்டு Tன்னு போட்டுக்கலாம். இதுல டேட்டாஸ் போட்டா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். டேட்டாஸ் போடுங்க. என்னென்ன இருக்கு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க 10,
மேக்னட்டிக் ஃபீல்டு உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க 0.5. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா லென்த் வேணும். லூப்போட சைடு லென்த் என்ன, ஸ்கொயர் லூப்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்கொயரோட சைடு லென்த் போட்டுருங்க. ஸ்கொயரோட சைடு லென்த் என்ன உங்களுக்கு வந்து ஸ்கொயரோட சைடு லென்த் கொடுக்கல, ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. ஏரியா வச்சு நீங்க சைடு லென்த் என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். அப்ப சைடு லென்த் எவ்வளவு வரும் அப்படின்னா உங்களுக்கு 0.06 வந்துடும். ஏரியா வந்து 3.6 இருக்கு. நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க, நோட்ஸ்ல பண்ணிருக்கேன். ஏரியா வந்து 3.6 இன்டூ 10⁻³ மீட்டர் ஸ்கொயர்டு. அப்ப சைடு எனக்கு எவ்வளவு வரும்னா 0.06 வந்துடும். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம். டிஸ்டன்ஸ் 0.06, டைம் 1 செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டா எனக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் வந்துடும். ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ஓம், டைம் அகைன் 1 செகண்ட். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஏரியா வச்சு நான் சைடு எடுத்துக்கிறேன், சைடு லென்த்தை வச்சு வெலாசிட்டி ஆஃப் லூப் கண்டுபிடிச்சுக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து கொஸ்டினா, இந்த கொஸ்டின் வந்து ஒரு நார்மல் கொஸ்டின் தான். ஆனா டிமாண்ட் வந்து ஒர்க் டன் சொல்றதுனால நீ ஒர்க்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் அதிகமா யோசிக்க ஆரம்பிப்ப. ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிற அந்த ஒர்க் ஃபார்முலா வச்சு அந்த ஒர்க்கை கொஞ்சம் கொஞ்சமா எவாலுவேட் பண்ணா ஃபைனல் ரிசல்ட் இதுதான் வரும். இந்த மாதிரி ஒரு தியரி நான் உனக்கு நடத்தியிருக்கேன். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜியும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஈக்குவல் அப்படின்னு லென்ஸ் லாவோட கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிற இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணி காமிச்சிருப்பேன், ஒரு தியரி நடத்திருப்பேன். ஸோ அந்த பாயிண்ட்டை க்ளூவா வச்சுக்கிட்டு தான் நான் என்ன பண்றேன், அவங்க ஈவன் லூப்பை புல் பண்றாங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னாலும் நான் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணாம எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணி ஆன்சர் எடுத்துருக்கேன். ஸோ முடிச்சாச்சுப்பா. 5th கொஸ்டின் ஓவர். அடுத்து 6th கொஸ்டின். 6th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. 6th கொஸ்டின் வந்து செம ட்விஸ்ட். A rectangular loop of side 12 cm and 5 cm with its sides parallel to x-axis and y-axis respectively moves with velocity of 5 cm per second in positive x-axis direction in a space containing a variable magnetic field in the positive z direction. The field has gradient of 10⁻³ Tesla per centimeter along the negative x direction, and it's decreasing with the time at rate of 10⁻³ Tesla per second. If the resistance of the loop is 6 milliohm, the power dissipated by the loop as heat is dash into 10⁻³ watts. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ரெக்டாங்குலர் லூப்பை வரைஞ்சுக்கிறேன். ரெக்டாங்குலர் லூப்போட ஒரு சைடு எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர். இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். லூப் வந்து உங்களுக்கு எப்படி பிளேஸ் ஆயிருக்குன்னா 12 சென்டிமீட்டர் சைடு வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் 5 சென்டிமீட்டர் சைடு வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்லயே இருக்கிற மாதிரி லூப் பிளேஸ் ஆயிருக்கு. இந்த லூப் வந்து 5 சென்டிமீட்டர் per செகண்ட் இந்த ஸ்பீட்ல என்ன ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. லூப்புக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இசட் டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைம் வேரியாக வேரி ஆகுது, டிஸ்டன்ஸ் வேரியாகவும் வேரி ஆகுது. அப்ப ரெண்டு விதமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரேடியன்ட் ஒன்னு இருக்கு, 10⁻³ டெஸ்லா பெர் சென்டிமீட்டர். இதை சால்வ் பண்ணா சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தி சால்வ் பண்ணா 10⁻³ டிவைடட் பை 10⁻² டெஸ்லா பெர் மீட்டர்னு வரும். ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா 10⁻⁻1 டெஸ்லா பெர் மீட்டர்னு வரும். அதாவது டிஸ்டன்ஸ் வேரியாக இப்ப லூப் மூவ் ஆகுதுன்னா லூப் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆரிஜினை விட்டு விலகி போகும். அப்படி டிஸ்டன்ஸ் வேரியாக லூப்ல இன்வால்வ் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகுதுன்னு ஒரு டேட்டா இருக்கு. டைம் அதிகமாகவும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகுதுன்னு இன்னொரு டேட்டா இருக்கு. டைம் சம்பந்தப்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 10⁻³ டெஸ்லா பெர் செகண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கு. இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும்.
நான் 2 தடவை இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும். ஒரு தடவை இந்த ஃபேக்டாரை வச்சு இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும். இன்னொரு தடவை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகுறத வச்சு இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 விதமா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப 2 விதமான இஎம்எஃப் கண்டுபிடிச்சு 2ஐயும் ஆட் பண்ணா உங்களுக்கு ஓவரால் இஎம்எஃப் கிடைச்சிடும். நான் இஎம்எஃப்னு போகாம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் பண்ண போறேன். ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ்ல ஒரு மைனஸ் போட்டுட்டா இஎம்எஃப் கிடைச்சிடும். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் பண்ணுங்க. d/dt ரீடைன் பண்றேன். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா BA cos θ. அதை சிம்பிளா BAனே எழுதிக்கலாம். ஸோ எல்லா ஃபார்முலாவும் இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இதுல A வந்து ஏரியா ஆஃப் லூப். லூப்போட சைஸ் வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு 12 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். அப்ப ஏரியா மாறாது, அதை அப்படியே வெளியே எடுத்துறேன். d/dt ஆஃப் Bன்னு வந்துடும். இப்ப நான் என்ன பண்றேன்னா இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன். எப்படின்னா ஒரு dx ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு dx ஆல டிவைட் பண்றேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுதுன்னா dB/dxன்னு வருது. அந்த dB/dx தான் இந்த இடத்துல இருக்கு. 10⁻⁻1 டெஸ்லா பெர் மீட்டர். டெஸ்லாங்கிறது ஃபீல்டோட யூனிட், மீட்டருங்கிறது டிஸ்டன்ஸோட யூனிட். அப்ப இதுக்கு பதில் இந்த டேட்டா போட்டுடலாம். dx/dtங்கிறது எதை மீன் பண்ணா வெலாசிட்டியை மீன் பண்ணா. அது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லா டேட்டாவும் ஃபில் பண்ணுங்க. ஏரியா 12 சென்டிமீட்டர் இன்டூ 5 சென்டிமீட்டர், லென்த் இன்டூ பிரெத். dB/dxக்கு பதில் 10⁻⁻1. dx/dtங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லூப். அந்த வெலாசிட்டி எவ்வளவுனா 5 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். அதை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்திட்டேன். சால்வ் பண்ணா எனக்கு என்ன ஆகுதுன்னா 300 இன்டூ 10⁻⁻7 அப்படின்னு வருது. அவ்வளவுதான். இது வந்து dψ/dt. ஃபர்ஸ்ட் இந்த வேரியேஷன்னால வர ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து இந்த வேரியேஷன்னால வர ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வேணும். அது dψ2/dtன்னு எழுதுனா d/dt ரீடைன், சைக்கு பதில் BAன்னு அதே ஃபார்முலா. ஏரியா பிக்ஸ் ஆயிட்டதுனால அதை வெளியே எடுத்துட்டேன். ஏரியா வந்து 12 சென்டிமீட்டர் இன்டூ 5 சென்டிமீட்டர். dB/dt ஃபீல்டு வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அது இங்க இருக்கு 10⁻⁻3. அதை போட்டேன். சால்வ் பண்ணா எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 60 இன்டூ 10⁻⁻7 வெப்பர்னு வரும். அவ்வளவுதான். வெப்பர் பெர் செகண்ட் வரும். நான் நோட்ஸ்ல வெப்பர்னு போட்டிருப்பேன், தப்பு. அதனாலதான் இந்த இடத்துல யூனிட் எழுதாம விட்டுருக்கேன். ஸோ இந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸையும் இந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமையும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கிடைச்சிடும். அப்ப 300 இன்டூ 10⁻⁻7 பிளஸ் 60 இன்டூ 10⁻⁻7னா 360 இன்டூ 10⁻⁻7 வந்துடும். இஎம்எஃப் ஓட ஃபார்முலா மைனஸ் n இன்டூ dψ/dt. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்கல, விட்டுட்டேன். அப்ப மைனஸ் 360 இன்டூ 10⁻⁻7 வோல்ட் அப்படின்னு வந்துடும். இஎம்எஃப் கண்டுபிடிச்சிட்டேன். பட் அவங்க பவர் டிசிபேஷன் கேட்டிருக்காங்க. பவரோட ஃபார்முலா v²/r. v தான் ஈன்னு எழுதியிருக்கோம். அப்ப e²/r. இ வந்து மைனஸ் 360 இன்டூ 10⁻⁻7 ஹோல் ஸ்கொயர்டு பை ஆர் வேணும். கொஸ்டின்ல ஆர் வந்து 6 மில்லி ஓம்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணா பவர் கிடைச்சு. இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். லூப் மூவ் ஆகுறப்பையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகுது, டைம் இன்க்ரீஸ் ஆகுறப்பையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகுது. 2 விதமான வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க. பாரடைஸ் லா படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆச்சுன்னா இஎம்எஃப் வரும். அப்ப நான் 2 தடவை இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும். அதை தான் பண்ணியிருக்கேன். ஃபீல்டு டிஸ்டன்ஸோட வேரி ஆகுறப்ப வர்ற இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் திங்கபிளா இருக்கு. டைம் வேரியாக ஃபீல்டு வேரி ஆகி வர இஎம்எஃப் ஆர் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். 2 ஆட் பண்ணிட்டா டோட்டல் ஆன்சர் வந்துடும். இதுல ஆக்சுவலா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் ஒரு வார்த்தை இருக்கு. அதை இண்டிகேட் பண்றதுக்கு நாம என்ன பண்ணுவோம்னா இந்த dB/dx இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு மைனஸ் போடுவோம். லூப் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்ப லூப் வந்து நினைச்சதுக்கு அன்பேவரா மூவ் ஆகுதுன்னு இண்டிகேட் பண்றதுக்கு இதுல ஒரு மைனஸ் போடுவோம். இந்த 2 மைனஸும் கேன்சல் ஆகி பிளஸ் ஆயிடும். அதனால நான் அந்த மைனஸை இந்த டிஸ்கஷன்ல ஷோ பண்ணல. நோட்ஸ்ல அந்த மைனஸ் எழுதியிருக்கேன். இந்த டிஸ்கஷன்ல அந்த மைனஸ் என்ன பண்ணலாம்னா ஷோ பண்ணல. ஐ திங்க் அந்த மைனஸை பத்தி பாதர் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாதுப்பா. அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா போலாம். ஸோ இக்னோர் பண்ணிட்டு போனாவே கரெக்டான ஆன்சர் தான் வருது.
இருந்தாலும் அந்த மைனஸ்ல மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. நான் இன்னொரு புக்லயும் வெரிஃபை பண்ணி பாக்குறேன். இந்த மாதிரி மைனஸ் வச்சு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு ப்ராப்ளம் செக் பண்ணி பாக்குறேன். என்கிட்ட இன்னொரு முக்கியமான புக் இருக்கு. அதுல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ நானும் பார்த்திருக்கேன். அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ட்விஸ்ட் இன் மைனஸ் இருந்ததுன்னா நான் இந்த கொஸ்டின் நம்பரை சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜா உனக்கு என்ன பண்றேன்னா வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு விட்டுறேன். ட்விஸ்ட் இருந்ததுன்னா. ட்விஸ்ட் இல்லைன்னா நம்ம அசிட்டிஸ் போயிடலாம். பட் ஓவராலா இந்த ப்ராப்ளமே ட்விஸ்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம ரெகுலர் கிளாஸ்ல பார்க்கல. நம்ம ஒன்லி பி வேரி ஆகுறது, ஒன்லி ஏரியா வேரி ஆகுறது, இந்த மாதிரி தீட்டா வேரி ஆகுறது, இப்படியெல்லாம் பார்த்திருக்கோம். ரெண்டு டேட்டா வித் ரெஸ்பெக்ட் டு டைமும் பி வேரி ஆகுற மாதிரி, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸும் பி வேரி ஆகுற மாதிரி நாம என்ன பண்ணல, பார்க்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்திருக்கோம். தப்புன்னு சொல்ல முடியாது. 2 தடவை பண்ணணும் அவ்வளவுதான். மத்தபடி ரெண்டையும் மர்ஜ் பண்ணி பண்ண முடியாது. தனித்தனியா பண்ணி தான் மர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மைனஸ்ல மட்டும் ஏதாவது ட்விஸ்ட் இருக்காங்கிறத நான் வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். இஃப் இட் ஹேவ் அப்படின்னா நான் அது என்னவோ அதை இன்டிமேட் பண்ணிடுறேன். இஃப் நாட் அப்படின்னா இப்படியே நீ என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வி கம்ப்ளீட்டட் 6th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்து 7th கொஸ்டின் போலாம். 6 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. நோட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. அடுத்து 7 மூவ் பண்றேன். 7ம் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. A coil of 200 tons and the area 0.2 meters square is rotated at half revolution per second and it's placed in uniform magnetic field of 0.01 Tesla perpendicular to axis of rotation of the coil. The maximum voltage generated in the coil is 2 pi by beta volt. The value of beta is காயில் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ரொட்டேட் ஆகுதுன்றாங்க. நம்மள்ட்ட கிளியரா இருக்கு பாருங்க. காயில் ரொட்டேட் ஆச்சுன்னா காயில்ல இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. இதுல மேக்சிமம் இஎம்எஃப்ங்கிறது E0 which is NBA ஒமேகா. அப்ப மேக்சிமம் இஎம்எஃப் தான் கேட்டிருக்காங்க. அதை எழுதிட்டேன். இதுல ஒமேகா வேணும். ஒமேகானா 2 பை பை டி. அப்ப டீங்கிறது டைம் பீரியட். அப்ப டைம் பீரியட் வேணும். அவங்க சொல்லியிருக்காங்க ஹாஃப் ரெவல்யூஷனுக்கு வந்து எவ்வளவு செகண்ட் ஆகுது அப்படின்னா 1 செகண்ட் ஆகுதுங்கிறாங்க. ஹாஃப் ரெவல்யூஷன் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபுல் ரெவல்யூஷனுக்கு 2 செகண்ட்ஸ் ஆகும். டைம் பீரியட்னா 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கான டைம். ஹாஃப் ரெவல்யூஷனுக்கு 1 செகண்ட்னா ஃபுல் ரெவல்யூஷனுக்கு 2 செகண்ட்ஸ் ஆகும். அப்ப 2 பை பை 2னா உங்களுக்கு பைன்னு வந்துடும். இப்ப டேட்டா ஃபில் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ காயில்ல உள்ள நம்பர் ஆஃப் டன் 200ன்னு சொல்லிட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.01. ஏரியா டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஒமேகாவுக்கு பதில் பை இஸ் ஈக்குவல் டு மேக்சிமம் இஎம்எஃப் விச் இஸ் 2 பை பை பீட்டான் இருக்கு. இந்த 200ஐயும் 0.01ஐயும் மல்டிப்ளை பண்ணா 2 ஆகும். அந்த 2 பையும் கேன்சல் ஆகி இந்த 2 பையும் கேன்சல் ஆயிடும். இதுல இருந்து பீட்டா கண்டுபிடிச்சா 1 by 0.2 will become as pi. கவனமா இருக்கணும். சரியான ஃபார்முலா எடுக்கணும். யாரு ரொட்டேட் ஆகுறாங்க, யாரு மூவ் ஆகுறாங்கன்னு பார்த்து அதுக்கு ஃபேவரபிளா இருக்கிற ஃபார்முலா எடுக்கிறது தி பெஸ்ட். ஸோ இதான் இப்ப நான் பண்ணிருக்கேன். 7th கொஸ்டின்ல காயில் ரொட்டேட்னு சொல்லி இருக்கிறதுனால அதுக்கான ஃபார்முலா எடுக்கிறேன். அதுல அவங்க மேக்சிமம் இஎம்எஃப் தான் கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிருக்கேன். இதே மாதிரி நானும் ஒரு ப்ராப்ளம் ரெகுலர் கிளாஸ்ல நடத்தியிருக்கேன். ஸோ 7th ஒன் ஓவர். அடுத்து 8th ஒன் எடுங்க. 8th ஒன்னு இம்பார்ட்டன்ட் போட்டுது. A square loop of side 10 centimeter and resistance 0.7 ohm is placed vertically in east-west plane. A uniform magnetic field of 0.2 Tesla is set up across the plane in northeast direction. The magnetic field is decreased to 0 in 1 second at steady rate. Then magnitude of induced EMF is root x into 10 power minus 3 volt. The value of x is. இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் பா. ஏன்னா இதுல லூப் வந்து எப்படி பிளேஸ் ஆயிருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் ஆயிருக்குங்கிறத நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அந்த நேம்ல கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த நேம்ல இண்டிகேட் பண்ணிருக்காங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா
நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்த மார்க் பண்றேன். இது வந்து ஈஸ்ட், இது வெஸ்ட், இது நார்த், இது சவுத். லூப் எப்படி பிளேஸ் ஆயிருக்குன்னா இப்படி பிளேஸ் ஆயிருக்குங்கிறாங்க. லூப் இப்படி பிளேஸ் ஆயிருக்கு, ஈஸ்ட் வெஸ்ட்ல இப்படி பிளேஸ் ஆயிருக்கு. பிளேஸ்ட் வெர்டிகலினா இப்படிதான் இருக்கும், இப்படி பிளேஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுதான் லூப்போட ஏரியா. ஏரியாவோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. ஸோ எனக்கு ஏரியா வேணும். வெக்டார் அப்பியரன்ஸ்ல எழுதலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு மாதிரி இன்க்ளைண்டா இருக்கு. இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ளைண்டா இருந்தா வெக்டார் அப்பியரன்ஸ்ல போறது மச் பெட்டர். வெக்டார் அப்பியரன்ஸ் இல்லாம ஸ்கேலார் அப்பியரன்ஸ்லயும் பண்ணலாம். அப்பயும் இதே ஆன்சர் தான் வரும். நான் முதல்ல வெக்டார் அப்பியரன்ஸ்ல செஞ்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஸ்கேலார் அப்பியரன்ஸ்ல செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா ஏரியா வெக்டார் வேணும். வெக்டார்னா மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே வரும். லூப் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கொயர் லூப்னுட்டாங்க, சைட் 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏரியா வந்து சைட் ஸ்கொயர்டு. சைட் 10 சென்டிமீட்டர், அப்ப 10 சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தி ஸ்கொயர்னு எழுதிட்டேன். லூப் வந்து இப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, ஏரியா டைரக்ஷன் இப்படி இருக்கு. இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டெம்ப் பண்றதுனால ஜே கேப்னு போட்டாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு 0.1 ஸ்கொயர்ட் இன்டூ ஜே கேப்னு வருது. ஸோ நான் ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ பி வெக்டார் உங்களுக்கு வேணும். நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்னா இங்க 45 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு டேம் இன்க்ளைண்டா இருந்தா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். தீட்டா இருக்கிற சைடு காஸ் தீட்டா டேம், அந்த காஸ் தீட்டா டேம் ஹரிசாண்டல் ஆக்சிஸ ப்ரொஜெக்ட் பண்றதுனால ஐ கேப், பிளஸ் தீட்டா இல்லாத சைடு வந்து உங்களுக்கு வந்து சைன் தீட்டா டேம். அப்ப பி சைன் 45, இது வெர்டிகல் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் ஆகுறதுனால ஜே கேப் பை √2 போடணும். √2 ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த ஐ கேப் ஜே கேப்போட மாடுலஸ் வேல்யூஸ் அது √2, அது மேக்னிடியூட். அது கீழே கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்னா போட்டுதான் ஆகணும். ஸோ இங்க வந்து நீங்க எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் எழுதணும். எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷனோட யூனிட் வெக்டார் என்ன அப்படின்னா ஐ கேப் ஜே கேப். ரெண்டுமே சேர்ந்து இருந்ததுன்னா அப்ப யூனிட் வெக்டார் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஐ கேப் பிளஸ் ஜே கேப் பை √2 வரும். அதனால இந்த இடத்துல √2 எஃபெக்ட் வரும். இதுல வந்து இல்ல √2 வராதுப்பா, தப்பா சொல்லிட்டான். √2 வராது. இப்ப சால்வ் பண்ணுங்களேன். இந்த காஸ் 45ல ஒரு √2 வரும், சைன் 45ல ஒரு √2 வரும். ஸோ பி ஐ கேப் பிளஸ் பி ஜே கேப் பை √2 வந்துடும். பிக்கு பதில் 0.2 கொஸ்டின்ல இருக்கு. ஸோ இதான் என்ன அப்படின்னா பியோட வேல்யூ. கொஞ்சம் வெக்டார் அப்பியரன்ஸ்ல எழுதியிருக்கேன். ஆக்சுவலா இந்த ஸ்டெப் போடலைன்னா √2 போடுற அந்த லாஜிக் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஸ்டைல்ல சொல்லலாம். நோட்ஸ்ல அப்படிதான் எழுதியிருப்பேன். இந்த ஸ்டெப் போட்டதுனால இந்த √2 லாஜிக் அதுவாவே வந்துடும், நாம எதுவும் பண்ண தேவையில்ல. இப்ப எனக்கு இஎம்எஃப் வேணும். இஎம்எஃப் ஓட ஃபார்முலா மைனஸ் n இன்டூ டிசை பை டிடி. கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுக்கல, அதனால அதை விட்டுட்டேன். ஆப்சன்ஸ்ல மைனஸ் பத்தி எதுவும் பேசல. அண்ட் ஆல்சோ மேக்னிடியூடுங்கிற வார்த்தை வந்துருச்சு, அதனால மைனஸையும் தூக்கிட்டேன். டி பை டிடி ரீடைன் பண்றேன். சைக்கு பதில் நான் என்ன பண்றேன்னா பிஏ அப்படின்னு நம்மளோட ரொட்டீன் ஃபார்முலா எழுதிட்டேன். ஆக்சுவலா காஸ் தீட்டா இருக்கு, காஸ் தீட்டா இருந்தா நம்ம டாட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன். இதுல ஏ வெக்டாரை வெளியே எடுத்துட்டா டிபி வெக்டார் பை டிடி அப்படின்னு வந்துடும். ஸோ ஏ வெக்டார் ஆல்ரெடி இருக்கு, 0.1 ஹோல் ஸ்கொயர் ஜே கேப் டாட் டிபி வெக்டார் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் 0.2 ஐ கேப் பிளஸ் 0.2 ஜே கேப் பை √2. டைம் 1 செகண்ட்ஸ்னு இருக்கிறதுனால டைமை இக்னோர் பண்ணிட்டேன். இப்ப நாம டாட் ப்ராடக்ட் பண்ணணும். டாட் ப்ராடக்ட்னா ஐ டு ஐ ஜே டு ஜே அந்த மாதிரி பண்ணணும். ஸோ பண்ணுங்க. ஐ டு ஐ பண்றப்ப ஐ இங்க இருக்கு, இங்க எல்லாம் விட்டுறலாம். ஜே இங்க இருக்கு, அங்க இருக்கு. இப்போ பண்ணலாம். அப்போ 0.1 ஸ்கொயர்ட் இன்டூ 0.2 பை √2 வந்துடும். இந்த இஎம்எஃப் கொஸ்டின்ல √x இன்டூ 10⁻³ கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் எடுத்துக்கலாம். இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நான் கொஞ்சம் இந்த ரிசல்ட்டை வெக்டார் அப்பியரன்ஸ்ல என்ன பண்ணிட்டேன்னா எழுதிட்டேன். இது வெக்டார் அப்பியரன்ஸ்ல இல்லாம நார்மலா என்ன பண்ணலாம்னா இந்த ரிசல்ட் அப்டைன் பண்ணலாம். இவ்வளவு டீடைல்டா பண்ணாம நார்மலா பண்ணலாம். இஎம்எஃப் ஓட ஃபார்முலா மைனஸ் n இன்டூ டிசை பை டிடி. மேக்னிடியூடுங்கிறதுனால மைனஸ் போயிருச்சு. நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுக்கல லூப்புங்கிறதுனால அதையும் தூக்கிட்டேன். டி பை டிடி ரீடைன் பண்றா. சைக்கு பதில் பிஏ காஸ் தீட்டா.
இப்ப ஏரியா ஃபர்ஸ்ட் வெளியே போடணும். ஏரியா வந்து என்ன அப்படின்னா சைட் ஸ்கொயர். சைடு வந்து 10 சென்டிமீட்டர். அப்ப 10 into 10⁻²² ஹோல் ஸ்கொயர். ஏரியாவுக்கு பதில் டேட்டா போட்டேன். நெக்ஸ்ட் தீட்டா வேணும். தீட்டாங்கிறது லூப்போட அப்பியரன்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். கொஸ்டின் படி லூப் இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்ப அக்ராஸா உள்ள ஆங்கிள் லூப் வந்து இப்படி இருக்கு, லூப்போட டைரக்ஷன் இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. அப்ப லூப் இப்படியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னா அக்ராஸா உள்ள டைரக்ஷன் கொஸ்டின்ல இருக்கிற க்ளூ படி 45 வருது. அப்ப காஸ் தீட்டாவுக்கு பதில் 45. அடுத்து dB/dt வேணும். b வந்து 0.2 இருக்கு, அப்புறம் t வந்து 1 செகண்ட் இருக்கு. அப்ப dB/dtக்கு பதில் 0.2/1 அப்படின்னு எழுதிடலாம். இப்ப இதை சால்வ் பண்ணுங்களா. 0.1 ஹோல் ஸ்கொயர்டு இன்டூ 1/√2 இன்டூ 0.2. இதே ஆன்சர் தான் வரும். அதே ஆன்சர் தான் வரும். இஸ் ஈக்குவல் டு x இன்டூ √x இன்டூ 10⁻³ போட்டு ஆன்சர் எடுத்துடலாம். நான் இப்படிதான் சால்வ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் நான் ஒரு சில புக்ல சொல்யூஷன் செக் பண்ணப்ப ரொம்ப ப்ரொஃபஷனலா வெக்டார் அப்பியரன்ஸ்ல எடுத்துட்டு போயிருந்தாங்க. சார் நானும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்துல எங்கேயுமே வெக்டார் அப்பியரன்ஸ்ல எதுவுமே நடத்தலங்கிறதுனால இந்த ஸ்டைல்ல சொல்யூஷன் எழுதியிருக்காங்க. உனக்கு இது டஃப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீ இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணி, அவ்வளவுதான். இது இப்படிதான் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் இப்படிதான் போவேன். பட் திடீர்னு ஒரு சொல்யூஷன் வெக்டார் அப்பியரன்ஸ்ல எல்லா புக்லயுமே பாக்குறேன். இப்போ கிளாஸ் செக் பண்றப்போ மோஸ்ட் ஆஃப் தி புக்ஸ் வெக்டார் அப்பியரன்ஸ்ல பண்ணிருந்தாங்க. நான் உனக்கு ரெகுலர் கிளாஸ்ல வெக்டார் அப்பியரன்ஸ்ல எந்த விதமான சொல்யூஷனும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கல. சரி, அது ஒரு பிராக்டிஸா இருக்கட்டும் இந்த ஸ்டைல் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான்ப்பா. 8th கொஸ்டின் ஓவர். அடுத்து 9th கொஸ்டின். A horizontal straight wire 5 meter long extending from east to west falling freely at right angle to horizontal component of Earth's magnetic field 0.6 into 10⁻⁻4 Weber per meter square. The instantaneous value of EMF induced in the wire when its velocity is 10 meter per second is dash into 10⁻³ volt. ஒரு வயர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல விழுகுது, இஎம்எஃப் கேட்டிருக்காங்க, அதோட வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஒயரு ராடு இதெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுதுன்னா அப்ப இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு பிஎல்வி இதான் ஃபார்முலா. அப்ப இதுல டேட்டா போட்டா ஆன்சர் வந்துடும். பி கொடுத்திருக்காங்க 0.6 into 10⁻⁻4. லென்த் கொடுத்திருக்காங்க, வெலாசிட்டியும் கொடுத்திருக்காங்க. சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கொஸ்டின்ல ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிவன்ல இருந்ததுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்படியே எழுதிடலாம். வெர்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு சில நேரத்துல இருந்ததுன்னா அதை அப்படியே எழுதிடலாம். ஏன்னா சம்டைம்ஸ் ஒயர் வந்து ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபேவரா விழுகும், சில நேரங்கள்ல வெர்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபேவரா விழுகும். அப்பெல்லாம் அதே மாதிரி எழுதிடலாம். சில நேரங்கள்ல ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெர்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிற வேர்டு இல்லாம டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிற வேர்டு வரலாம். அந்த மாதிரி நேரத்துல டிப்பு கொடுக்கலாம். டிப்பு கொடுத்தாங்கன்னா அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். நம்மளோட நோட்ஸ், ரெகுலர் நோட்ஸ்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ங்கிற ஒரு நோட்ஸ் இருக்கும், கொஞ்சம் குண்டா இருக்கும். அந்த நோட்ஸோட கடைசி ப்ராப்ளத்துல நான் இதை பத்தி பேசியிருப்பேன். டிப் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பேசியிருப்பேன். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் 10th ப்ராப்ளமா இருக்கு. 10th ப்ராப்ளமா இல்ல, ஆமா 10th ப்ராப்ளமா இருக்கு. இப்ப அததான் அடுத்து பார்க்க போறோம். A ceiling fan having 3 blades of length 80 centimeter each is rotating with an angular velocity 1200 rpm. The magnetic field of Earth in that region is 0.5 Gauss and angle of dip 30 degree. The EMF induced across the blades is n into pi into 10⁻⁻5 volt. The value of n is. இப்ப பாத்தீங்கன்னா சீலிங் ஃபேன்ல பிளேடு ரொட்டேட் ஆகுதுன்னு, பிளேடு வந்து ஒரு ராடு மாதிரி. ராடு ரொட்டேட் ஆகுதுன்னா இதான் ஃபார்முலா. E is equal to 1/2 b omega L squared. இப்ப வெர்டிக்கல் மேக்னெட்டிக் பிவின்னு போட்டு விட்டுருங்க. எப்ப கொஸ்டின்ல வந்து டிப் வந்துருச்சுன்னா
டிப்னு ஒரு டேட்டா இல்லைன்னா அவங்க என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே இங்க எழுதிடு. டிப்புங்கிற டேட்டா இருந்ததுன்னா நீங்க அங்க வெர்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எழுதணும். பொதுவா ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் தான் டிப். அது 30 டிகிரின்னு சொல்றாங்க. வெர்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ற இடத்துல இருக்கும். இப்ப நீங்க sin 30 டீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிவி பை பின்னு வரும். இதுல இருந்து பிவி கண்டுபிடிச்சா பி sin 30ன்னு வந்துடும். ஸோ கொஸ்டின்ல பி கொடுத்துருக்காங்க 0.5 காஸ். காஸ்னா 10⁻⁻4 டெஸ்லா. அப்புறம் sin 30 தீட்டான்னு போட்டான். 30க்கு வந்து தீட்டா போட்டு, சாரி தீட்டாவுக்கு வந்து 30 டிகிரி அப்படின்னு போட்டான். அவ்வளவுதான். அடுத்து ஒமேகா வேணும். ஒமேகானா 2π/T. 1/Tங்கிறது ஃப்ரீக்வன்சி. கொஸ்டின்ல 1200 ஆர்பிஎம்னு ஒரு டேட்டா இருக்கு. ஆர்பிஎம்னா ரெவல்யூஷன் பெர் மினிட். இதை 60ஆல டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு ரெவல்யூஷன் பெர் செகண்ட் ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். இதையும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு 20 வரும். அப்ப 2π × 20 அப்படின்னா உங்களுக்கு 40πன்னு ஒமேகா அப்டேட் ஆகுது. ஸோ அதை நான் இங்க எழுதிட்டேன். ஒமேகா கண்டுபிடிக்கிறது டசன்ட் மேட்டர். லென்த் வேணும். லென்த், பிளேடோட லென்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டர். அப்ப 80 × 10⁻². 3 பிளேட் இருந்தாலும் நீ ஒரு பிளேடுக்கு பண்ணா போதும். பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான். when in question they offer dip value or dip angle, dipனா inclination, அந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணா இந்த இடத்துல வெர்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் போடணும். இப்ப இதே கொஸ்டின்ல டிப்பை பத்தி எதுவும் பேசலைன்னா அப்ப அவங்க என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ரெகுலர் கிளாஸ் நோட்ஸ்ல கடைசி ப்ராப்ளம் எடுத்து பாரு, டிப் வச்சு டீல் பண்ணிருப்பேன். அப்ப அந்த இடத்துல இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பேன். இந்த டயக்ராம் கூட அந்த இடத்துல உங்களை வரைய சொல்லியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ 10th கொஸ்டின் ஓவர். அடுத்து 11th கொஸ்டின். அவ்வளவுதான். இஎம்எஃப் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின்ல அது n × π × 10⁻⁻5 இருக்கு. சால்வ் பண்ணி n எடுத்துக்கலாம். அது நீ பாத்துக்கலாம். அடுத்து 11th கொஸ்டின். The magnetic flux psi in Weber linked with a closed circuit of resistance 8 ohm varies with the time in seconds as psi is equal to 5t² minus 36t plus 1. The induced current in the circuit at t equal to 2 seconds is dash ampere. ஃப்ளக்ஸ் ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துட்டு இன்டியூஸ்டு கரண்ட் கேட்டிருக்காங்க. ஃப்ளக்ஸ் ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துட்டு இன்டியூஸ்டு கரண்ட் கேட்டாங்கன்னா முதல்ல நீங்க இஎம்எஃப் கண்டுபிடிங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் இல்லைன்னா விட்டுறலாம். மைனஸ் d/dt ரீடைன். சைக்கு பதில் அந்த ஈக்குவேஷன் எழுதிருங்க. இப்ப டிஃபரன்சியேட் பண்ணுங்க. ஏன்னா இதுல மேக்ஸ் தான் பயங்கரமா பிளே ஆகும். டிஃபரன்சியேட் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t. அப்ப 5t² டிஃபரன்சியேட் பண்ணா 10t, 36t டிஃபரன்சியேட் பண்ணா 36, 1 டிஃபரன்சியேட் பண்ணா 0 ஆயிரும். கொஸ்டின்ல t வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 2 செகண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. t 2 செகண்ட்ஸ்னு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 10 × 2 20ன்னு வரும். 20 - 36 -16 வரும். இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிட்டா +16 வோல்ட்னு வரும். இது இஎம்எஃப். ஆனா கேட்டிருக்கிறது கரண்ட். கரண்டோட ஃபார்முலா ஓம்ஸ் லா படி இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ். இஎம்எஃப் 16, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க எவ்வளவுனா 8 ஓம். அப்ப சால்வ் பண்ணா 2 ஆம்பியர். சோ 11th கொஸ்டின் ஓவர். இந்த ஸ்டைல் ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டைலும் பார்த்திருக்கோம். எனக்கு வந்து டிஃபரெண்டா ஃபீல் ஆன ப்ராப்ளம் இதுல ஒன்னே ஒண்ணுதான். 6th ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் யோசிக்கணும். அவசரத்துல ஆன்சர் எழுதாம யோசிக்கணும். மித்ததெல்லாம் ஓகே தான். மித்ததெல்லாம் வந்து நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதுல 6 மட்டும் உனக்கு ஸ்ட்ரகிள் ஆகலாம். கொஸ்டின் ரீட் பண்றப்பே கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு அந்த மைனஸ் சேர்த்துல இன்னும் வரையும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அந்த 6th ப்ராப்ளத்துல இருக்கு. அதை நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சோ இதோட இந்த பாரடேஸ் லா, லென்ஸ் லா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனு, இந்த ஃபார்முலா லிஸ்ட் பண்ணிருப்போம்ல, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் முடிச்சாச்சு. அதனால இதை அழிச்சிடுறேன். ஸோ இப்ப செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன்ல ப்ராப்ளம் பார்க்க போறோம்.
Problem number 12. Two conducting circular loops A and B are placed in the same plane with their centers coinciding as shown in the figure. The mutual inductance between them. ரெண்டு சர்க்குலர் லூப் இருக்குப்பா. இவன் பேரு பி, இவன் பேர் ஏ. இவனோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஏ, இவனோட ரேடியஸ் வந்து ஸ்மால் பி. பி இஸ் வெரி 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 கிரேட்டர் தன் ஏ. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு சர்க்குலர் லூப்பு, ஒரு சொலினாய்டு ஒரு சர்க்குலர் லூப்பு, ரெண்டு சொலினாய்டு, இவங்களோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்லாம் நான் உனக்கு சிஸ்டமேட்டிக்கா டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். டெரைவ் பண்ணி காமிச்சு டெரிவேஷன்ல வர எண்ட் ரிசல்ட்டை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். மேபி உனக்கு எண்ட் ரிசல்ட் ஞாபகம் இல்ல, மியூச்சுவல்ல எண்ட் ரிசல்ட் உனக்கு கரெக்ட்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னா நீ திருப்பி டெரைவ் பண்ணு. மியூச்சுவல் ஓப்பனா கேட்கிறப்ப நீ என்ன பண்ண அப்படின்னா எது பெரிய லூப்போ அதுல கரண்ட்டை பாஸ் பண்ணு. கரண்ட்டை பாஸ் பண்ணா ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அது ψ1. இதுல இருந்து ரெண்டாவது லூப்புக்கு இல்ல ரெண்டாவது காயிலுக்கு எவ்வளவு ஃப்ளக்ஸ் டிரான்ஸ்பர் ஆகுதோ அதை ψ21 எழுதலாம். நீங்க I1 வேரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ψ1 வேரி ஆகும். ψ1 வேரி ஆச்சுன்னா இங்க இருந்து அங்க டிரான்ஸ்பர் ஆனது வேரி ஆகி செகண்ட் லூப்ல EMF வரும். அதை நம்ம E2ன்னு எழுதலாம். இதான் என்ன அப்படின்னா மியூச்சுவலோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் காயில்ல கரண்ட்டை வேரி பண்றதுனால ஃபர்ஸ்ட் காயில்ல ஃப்ளக்ஸ் வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் காயில்ல வேரி ஆகுறது எனக்கு மியூச்சுவல்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் காயில்ல இருந்து செகண்ட் காயிலுக்கு எவ்வளவு டிரான்ஸ்பர் ஆச்சோ அதுக்கு பேர் தான் மியூச்சுவல். அப்ப செகண்ட் காயில்ல வேரி ஆகுறது எனக்கு இம்பார்ட்டன்ட். செகண்ட் காயில்ல ஃப்ளக்ஸ் வேரி ஆகுறதுனால செகண்ட் காயில்ல EMF இன்டியூஸ் ஆகும். நீ ஏபின்னு சிம்பிள் போட்டு குழப்பிக்க வேணாம். அவங்க ஏபின்னு சொல்லிட்டு போட்டா அது பிரச்சனை இல்லை. நீ 1-2ன்னு போட்டுக்க. ஏன்னா நம்ம 1-2ன்னு ஆல்ரெடி மியூச்சுவல் டெரைவ் பண்ணி அடாப்ட் ஆயிருப்போம். இப்ப திடீர்னு ஏபின்னு வச்சோம்னா ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். அதனால நீ 1-2ன்னு போட்டுக்கோ, முடிஞ்சிருச்சு. இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னன்னா ஃப்ளக்ஸ் பர் டான் கண்டுபிடிக்கணும். ஃப்ளக்ஸ் பர் டானோட ஃபார்முலா என்னன்னா BA cos θ. இந்த மாதிரி ப்ராப்ளத்துல cos θவை ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின்ல லூப்னு சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் டான்ஸ் கொடுக்கல, அதனால 1ன்னு எடுத்துக்கிறேன். இங்க இருக்கிற ஃப்ளக்ஸுக்கு நான் எடுத்திருக்கிற சிம்பிள் ψ21. இங்க ஃப்ளக்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஃபர்ஸ்ட் காயில்ல வர ஃபீல்டு தான். இங்க இருக்கிற ஃபீல்டு தான் இங்க ஃப்ளக்ஸா டிரான்ஸ்பர் ஆகுது. அதனால பிக்கு பதில் B1 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஏரியா போடணும். நான் ஆல்ரெடி சொன்னதான், மியூச்சுவல் நடத்துறப்பே சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு டிரான்ஸ்பர் ஆனாலும் செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆனாலும் ஏரியா வரப்ப மட்டும் யார் சின்னவங்களோ அவங்க ஏரியா தான் போடணும். அதனால இங்க சின்ன லூப் பி லூப், சாரி ஏ லூப், அதோட ஏரியாவை நான் A2ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா அதை தான் நான் செகண்ட் லூப்பா எடுத்திருக்கேன். அதனால அதோட ஏரியாவை A2ன்னு போட்டிருக்கேன். சோ இதான்ப்பா பாயிண்ட். இந்த ஏரியா விஷயத்துல கவனமா இருக்கு. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பேன். ஒரு கப்புல தண்ணி இருக்கு, ஒரு டம்ளர் இருக்கு. டம்ளர்ல இருக்கிற தண்ணியை கப்புக்கு மாத்தினாலும் நீ டம்ளர் அளவுக்கு தான் மாத்த முடியும். கப்புல இருக்கிற தண்ணியை டம்ளருக்கு மாத்தினாலும் அப்பயும் டம்ளர் அளவுக்கு தான் மாத்த முடியும். மியூச்சுவல்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, டிரான்ஸ்பர் ஆகுறது. எவ்வளவு டிரான்ஸ்பர் ஆகும்னா யார் சின்ன சைஸ்ல இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளால டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அதனால சின்ன ஏரியா தான் வரும். இப்ப B1 வேணும். B1ங்கிறது யாரு? ஃபர்ஸ்ட் காயில்ல ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு. காயில் ஆர் சர்க்குலர் லூப்போட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா μ0 Ni/2R. இதை ஃபாலோ பண்ணி நீங்க B1 எழுதுங்க. μ0 ரீடைன், நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுக்கல, விட்டுட்டேன். ஐக்கு பதில் என்ன அப்படின்னா I1 போட்டேன், டிவைடட் பை 2 இன்டூ இந்த ஃபர்ஸ்ட் லூப் வந்து கொஸ்டின் படி பி லூப். பி லூப்போட ரேடியஸ் என்ன இருக்குன்னா B இருக்கு. அதனால ஆருக்கு பதில் என்ன ஆயிரும்னா B-ன்னு வந்துடும். அடுத்து A2 வேணும். A2ங்கிறது யார் அப்படின்னா ஏரியா ஆஃப் திஸ் செகண்ட் லூப். சர்க்குலர் காயிலுங்கிறதுனால ஏரியாவுக்கு பதில் πr² எழுதணும். செகண்ட் லூப்போட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஏன்னு இருக்கிறதுனால πa² எழுதிட்டேன். இஸ் ஈக்குவல் டு ψ21. நீங்க செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷனோட செகண்ட் பாயிண்ட் ரெஃபர் பண்ணி பாருங்க. செகண்ட் பாயிண்ட் ரெஃபர் பண்ணீங்கன்னா ψ21க்கு பதில் MI1 ஒரு ஃபார்முலா இருக்கும். I1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா M will become as μ0 πa²/2bன்னு வந்துடும். இதுதான் பயன். நான் உனக்கு டைரக்ட் ஃபார்முலா மாதிரி எதையாவது காமிச்சு அதுல டேட்டாவை போட்டு குழப்பாம டெரைவ் பண்ணிட்டேன். நிறைய டைம் என்ன ஆயிருக்குன்னா NCERT எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் சொலினாய்டு அபிஷியலா சிலபஸ்ல இருக்கு, அதை டெரைவ் பண்ணிருப்போம். ஆனா நிறைய டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் காயில், இன்னொரு சர்க்குலர், ரெண்டு சர்க்குலர் காயில், ஒரு சர்க்குலர் காயில், ஒரு சொலினாய்டு, இது வந்து நிறைய டைம் NCERTலயே வருது. அதனாலதான் நான் திருப்பி டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். நீ நம்ம நோட்ஸ் வெரிஃபை பண்ணி பாரு. நம்ம நோட்ஸ்ல கடைசியில ஒரு 5-6 ப்ராப்ளத்துல இந்த மாதிரி டிஸ்கஷன் அதிகமா நடந்திருக்கும். நானும் உனக்கு மோஸ்ட்லி டெரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன்.
ஒன்னால இது நோட்ஸோட பிகினிங்ல என்ன பண்ணிருப்பேன்னா ஒரு 8 பாயிண்ட் கம்பாரிசன் மாதிரி போகும். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணிருப்பேன்னா இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் டெரைவ் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா நாளைக்கு நம்பரா இல்லாம சிம்பிளா வந்துருச்சுன்னா எப்படி டெரைவ் பண்ணுவேன்? அதனால டெரைவ் பண்ணி வச்சிருப்பேன். சோ நீ டெரிவேஷனையும் பாரு, ப்ராப்ளமையும் பாரு, நல்ல ஐடியா கிடைக்கும். இப்பயும் நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். மியூச்சுவல்னா ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு டிரான்ஸ்பர் ஆகுறது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இதுக்கு பதில் இந்த ஃபார்முலா எழுதலாம். எல்லாம் ஆல்ரெடி எப்படி நாம ரெகுலர் கிளாஸ்ல பார்த்தோமோ அதே ஸ்டைல் தான். டிக் பண்ணிடுங்க. 13th question. In a coil, the current changes from -2 ampere to +2 ampere in 0.2 seconds and induces an EMF of 0.1 volt. The self-inductance of the coil. EMF self-inductance. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். -L into di/dt. EMF எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0.1 வோல்ட். செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. கரண்ட் சேஞ்ச் ஆயிருக்குங்கிறாங்க. சேஞ்ச் இன் கரண்ட்னா ஃபைனல் கரண்ட் மைனஸ் இனிஷியல் கரண்ட். ஃபைனல் கரண்ட் 2 ஆம்பியர் மைனஸ் இனிஷியல் கரண்ட் -2 ஆம்பியரா இருக்கு. இதுக்கான டைம் டேக்கன் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 0.2 செகண்ட்ஸ். சிம்பிளிஃபை பண்ணி எல் எடுக்கும். அவ்வளவுதான். செம குழு. ஈஸியா ஃபார்முலா எடுத்துடலாம். செல்ஃப் இண்டக்டன்ஸ் எல் கேட்டிருக்காங்க, இஎம்எஃப் கொடுத்திருக்காங்க. அப்ப இதான் ஃபார்முலா. இந்த மாதிரி ப்ராப்ளமும் நம்ம ரெகுலர் கிளாஸ்ல பார்த்திருப்போம். இந்த டைட்டில்ல நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே இப்ப நம்ம டீல் பண்ண ஸ்டைல்ல தான் இருக்கும். செல்ஃப் அண்ட் மியூச்சுவல்ல. 14. The current in an inductor is given by I is equal to 3t plus 8, where t is in seconds. The magnitude of induced EMF produced in the inductor is 12 millivolts. The self-inductance of the inductor is dash millihenry. Again, அதே ஸ்டைல் தான்ப்பா. கரண்ட் ஒரு ஈக்குவேஷனா கொடுத்திருக்காங்க, இஎம்எஃப் இருக்கு, இண்டக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப இஎம்எஃப் ஓட ஃபார்முலா -L into di/dt. மேக்னிடியூட்னு சொல்லிட்டதுனால மைனஸை ரெஃப்யூஸ் பண்ணிடலாம். இஎம்எஃப் 12 மில்லி வோல்ட்னு சொல்லியிருக்காங்க, மில்லிய நார்மலா மாத்திட்டேன். எல் வேணும், டி/dt ரீடைன் பண்றேன், ஐக்கு பதில் அந்த ஈக்குவேஷன் எழுதிடலாம். அப்ப சால்வ் பண்ணுங்க. 12 into 10⁻³ is equal to L into 3t plus 8 with respect to t differentiate பண்ணும். 3t differentiate பண்ணா 3ன்னு வரும், 8 differentiate பண்ணா 0 ஆயிரும். இதையும் கேன்சல் பண்ணா 4 ஆயிரும். அப்ப 4 into 10⁻³ ஹென்ரின்னு எனக்கு ஆன்சர் வருது. அவங்க மில்லி ஹென்ரில ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ 4 மில்லி ஹென்றி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதுவும் சிம்பிள் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் ஒரே க்ளூ. இந்த கொஸ்டினுக்கு போன கொஸ்டினுக்கு ஒரே க்ளூ தான் வருது. அடுத்து என்ன? 15. Two coils have mutual inductance 0.002 Henry. The current changes in the first coil according to the relation I is equal to I0 sin omega t, where I0 5 ampere, omega 50 pi radian per second. The maximum value of EMF in the second coil is pi by alpha volt. The value of alpha is. இதுவும் சிம்பிள் கொஸ்டின் தான்ப்பா. ஃபர்ஸ்ட் காயில்ல சேஞ்ச் ஆகிற கரண்ட்டை கொடுத்துட்டு செகண்ட் காயில்ல இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. செகண்ட் காயில்ல இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் E2 is equal to -M into ஃபர்ஸ்ட் காயில்ல சேஞ்ச் ஆகிற கரண்ட் di1/dt. E2 ரீடைன், M ரீடைன், d/dt ரீடைன். ஃபர்ஸ்ட் காயில்ல சேஞ்ச் ஆகிற கரண்ட்டை ஒரு ஈக்குவேஷனா கொடுத்திருக்காங்க, I0 sin omega t. இப்ப நான் I0 வெளியே எடுத்துட்டேன். sin omega t டிஃபரன்சியேட் பண்ணா cos omega t into ஒமேகான்னு எழுதிடலாம், is equal to E2. அவங்க மேக்சிமம் இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. நான் இஎம்எஃப் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். மேக்சிமம் வேணும். ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து மேக்சிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இஃப் தட் ஈக்குவேஷன் பொசஸ் sin θ or cos θ. ஏன்னா sin θ cos θ இருந்தா அதுக்கு பதில் 1 போட்டா மேக்சிமம் கிடைச்சிரும். அப்ப மேக்சிமம் இஎம்எஃப் அப்படின்னா இதுக்கு பதில் 1 போட்டுடலாம். மைனஸ் மேக்னிடியூடுங்கிற பேனர்ல ரெஃப்யூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்ப டேட்டா ஃபில் பண்ணுங்க. எம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 0.002 இருக்கு, I0 5 கொஸ்டின்ல இருக்கு, ஒமேகா 50 பைன் இருக்கு, இஸ் ஈக்குவல் டு E2 மேக்ஸ், அது பை பை ஆல்பான் இருக்கு. இந்த பை கேன்சல் பண்ணி இதுல இருந்து நம்ம ஆல்பா எடுத்துக்கலாம். இதுவும் சிம்பிள் ப்ராப்ளம் தான்ப்பா. ஸோ 15 ஓவர். அடுத்து 16. 16 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. JE 2023லயும் இப்ப நான் டிஸ்கஸ் பண்ற ப்ராப்ளம்
இருக்கும். A small square loop of wire of side L is placed inside a large square loop of wire of side capital L is equal to L square. The loops are coplanar and their centers coincide. The value of mutual inductance of the system is root x into 10 power minus 7 Henry, where x is equal to ஒரு பெரிய லூப் இருக்குப்பா. இதோட சைட் லென்த் வந்து L, கேபிட்டல் L. உள்ள ஒரு சின்ன லூப் இருக்கு. இதோட சைட் லென்த் வந்து ஸ்மால் L. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. எது பெருசோ அதுல கரண்ட்டை பாஸ் பண்ணா அதுல ஃப்ளக்ஸ் வரும். கரண்ட்டை வேரி பண்ணீங்கன்னா ஃப்ளக்ஸ் வேரி ஆகும். இங்க இருந்து இந்த ரெண்டாவது லூப்புக்கு வேரி ஆகிற ஃப்ளக்ஸ் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ளக்ஸ் வேரி ஆச்சுன்னா இங்க வேரி ஆகி இங்க இஎம்எஃப் வரும். இதான் மியூச்சுவலோட ஸ்டோரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 சர்க்குலர் லூப்புக்கு பார்த்தோமா, இப்ப 2 ஸ்கொயர் லூப். நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா ஃப்ளக்ஸ் பர் டான் அங்க இருந்து ஆரம்பிக்கணும். BA cos θ இதான் ஃபார்முலா. இந்த மாதிரி ப்ராப்ளத்துல cos θ ரெஃப்யூஸ் ஆயிரும், ப்ளே பண்ணாது. லூப்னு சொல்லிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் டான் 1 ஆயிரும். இங்க உள்ள ஃப்ளக்ஸ் தான் வேணும். அப்ப சைட் 2 எழுதலாம். இங்க ஃப்ளக்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமே ஃபர்ஸ்ட் லூப்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகிற ஃபீல்டு தான். அதனால பிக்கு பதில் B1. ஏரியாவுக்கு பதில் சின்னவங்க ஏரியா போடணும். இதுதான் மியூச்சுவல்ல லாஜிக். அப்ப ஏரியாவுக்கு பதில் A2 போட்டுடலாம். இப்ப B1 வேணும். B1ங்கிறது இந்த பெரிய ஸ்கொயர் லூப்னால கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கொயர் லூப்போட ஒரு சைடுக்கு பண்ணுங்க. இந்த ஒரு சைடோட லென்த் வந்து L. இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும். இந்த பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட். அப்ப இந்த கேப் வந்து உங்களுக்கு L/2 வரும். இந்த மாதிரி ஸ்கொயர் லூப்போட ஒரு சைடோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. μ0 I டிவைடட் பை 4πd இன்டு cos θ1 மைனஸ் cos θ2. சைட் லென்த் ஆஃப் வயர் ஸ்பெசிஃபைடுனா இதான் ஃபார்முலா. பயோட்-சாவர்ட் லாவோட செகண்ட் அப்ளிகேஷன் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். இதுல இந்த D வந்து L/2. வயரோட பிகினிங் அந்த சென்டர் பாயிண்டோட கிரியேட் பண்ற இந்த ஆங்கிள் θ1, வயரோட எண்டு சென்டர் பாயிண்டோட கிரியேட் பண்ற இந்த சைடு ஆங்கிள் வந்து θ2. இப்ப நான் எழுதியிருக்கிற இந்த ஃபார்முலா அதுல ஃபில் பண்ண போற டேட்டா வச்சு நான் ஒரு சைடு ஆஃப் ஸ்கொயர் லூப்புக்கு ஆன்சர் எடுத்துருவேன். ஸ்கொயர் லூப்ல 4 சைடு இருக்கிறதுனால இன்டு 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா இந்த பெரிய ஸ்கொயர் லூப்போட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் கிடைச்சிரும். ஸோ μ0 ரீடைன் பண்றேன். ஐக்கு பதில் ஐனே வச்சுக்கிறேன், ஆர் I1 போட்டுக்கலாம். 4π ரீடைனு. டிக்கு பதில் L/2 மேல போயிடுச்சு. θ1 உங்களுக்கு 45 டிகிரி வரும். θ2 135 டிகிரின்னு வந்துடும். அது உனக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்கொயருங்கிறது 90 டிகிரியை இந்த 2 சைட்ல கிரியேட் பண்ணும். டயகனலா லைன் போறதுனால 45. அதே மாதிரி இது 45னா இது 135 ஆயிரும். cos 45 வந்து உங்களுக்கு 1/√2, cos 135 மைனஸ் 1/√2. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 2/√2 வந்துடும். அது இல்லாம ஒரு இன்டு 4. இது அப்படியே இங்க ஃபில் பண்ணுங்க. அப்ப B1க்கு பதில் μ0ஓட வேல்யூ 4π இன்டு 10 பவர் மைனஸ் 7. I1 ரீடைனு 2 இன்டு 2 4. அது இல்லாம இன்னொரு 4 இருக்கு. கீழே உங்களுக்கு என்ன இருக்குன்னா 4π இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா L இருக்கு, ஒரு √2 இருக்கு. ஸோ எழுதிட்டா. அப்புறம் A2 வேணும். A2ங்கிறது இவன் சின்னவனோட ஏரியா. சின்னவனோட சைட் லென்த் வந்து L. ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா L ஸ்கொயர்டு, அதாவது சைட் ஸ்கொயர். அதனால L ஸ்கொயர் போட்டேன். இஸ் ஈக்குவல் டு ψ21. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா படி ψ21 MI1 எழுதலாம். I1 உங்களுக்கு என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். 4π உங்களுக்கு என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். கொஸ்டின்ல கேபிட்டல் L க்கு பதில் L ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, அதை இங்க போட்டுடலாம். அப்ப L ஸ்கொயர்டு உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 4 இன்டு 4 உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 16/√2 வருது இன்டு 10 பவர் மைனஸ் 7.
16/√2 நீங்க எப்படி எழுதலாம்னா 8 into 2/√2 எழுதலாம். அப்படின்னா 8√2 into 10⁻⁻7 வரும் இஸ் ஈக்குவல் டு m. கொஸ்டின்ல இந்த m வந்து √x into 10⁻⁻7 கொடுத்துருக்காங்க. 10⁻⁻7 10⁻⁻7 கேன்சல் ஆயிடும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆகும்னா 64 into 2 128. இதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் கஷ்டம் கிடையாது. நான் உனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்தா நீ கரெக்டா பண்ணணுங்கிறதுனாலதான் மியூச்சுவல் நடத்துறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிருப்பேன். மியூச்சுவல் நடத்துறப்ப நிறைய பேசியிருப்பேன். 2 சர்க்குலர் காயில், சொலினாய்ட் சர்க்குலர் காயில், ரெண்டுமே சொலினாய்ட் எல்லா ஸ்டைலும் நடத்தியிருப்பேன். நான் எல்லா ஸ்டைலும் நடத்திட்டேன்னு நம்பினதுக்கு அப்புறமும் இவங்க ஒரு ஸ்டைல் கேட்கறாங்க. பட் இவங்க கேட்கறது நம்மளால பண்ண முடியும். ஏன்னா இதை பண்றதுக்கு என்னென்ன நாலேஜ் வேணுமோ அத்தனை நாலேஜும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி எல்லா கண்டென்ட்டும் கவர் பண்ணிருக்கோம். அதனால கண்டிப்பா இதை பண்ணலாம். JEE 2023 இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நடத்தணும் ஒரு ஃபீல்டு இருக்குப்பா எனக்கு. ஸோ JEE 2023 நோட்ஸே எடுத்து ரெஃபர் பண்ணி பாரு. ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அதுல வர ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ப்ராப்ளம்ல ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல வர ஆரம்பிக்கும். அது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். தேங்க்யூ.